உண்மையா சொல்றேன், மாஸ்டர் இங்க இல்லைன்னா இப்ப நான் இல்லை. இப்ப நான் யூனிஃபார்ம் போட்டிருக்கேன், இல்லாட்டி ஒரு காலை தொட்டு கும்பிட கூட நான் தயங்க மாட்டேன் எப்பவுமே. புரியுதுங்களா? நான் டியூட்டிக்கு போகாம நான் சும்மா இருந்தேன். தட் மீன்ஸ் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அப்பயும் மாஸ்டர் என் கூட தான் இருந்தாரு. டியூட்டிக்கு போனா அப்பயும் மாஸ்டர் கூட தான் இருந்தாரு. வீடு கட்டின அப்பயும் கூட தான் இருந்தாரு. புது வண்டி வாங்கின அப்பயும் கூட தான் இருந்தாரு. கல்யாணம் பண்ண அப்பயும் கூட தான் இருந்தாரு. என் ஒய்ஃப் வளகாப்பவும் கூட தான் இருந்தாரு. இதை நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு டீச்சர் ஒரு மாஸ்டரையும் பார்க்காம அவர் என் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி மெம்பரா இருந்தாரு. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி மெம்பர் நீங்க எல்லாருமே ஆனா மட்டும்தான் நீங்க பாஸ் ஆக முடியும், சர்வை பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ மாஸ்டர் என் லைஃப்ல எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் பொசிஷன் இருக்கா உங்களுக்கு புரியுதா? இப்போ நீங்க ஏதாவது பண்ணோம்னா அவர் சொல்றதை ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். ரொம்ப யோசிக்க தேவையில்ல, ரொம்ப இங்கங்கன்னு படிக்கணும்னு தேவையில்ல. அவர் என்ன சொல்றாரோ, இந்த டைம்ல பிசிக்கலா பிசிக்கல், ஜிம்மா ஜிம், ஸ்டடி டைமா ஸ்டடி டைம். சாருக்கு தெரியும் எந்த கிளாஸுக்கு எந்த சாரை எந்த டீச்சர்ஸை கூப்பிடணும், எந்த டைம்ல கூப்பிடணும், டெஸ்ட் எப்போ வைக்கணும் அவருக்கு தெரியும். நான் 2022 பேட்ச் போலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இது மாதிரி வந்தேன். அப்ப இவருக்கு வந்து இங்க உட்காந்துட்டு இருந்தாரு. உங்களை மாதிரியே இவர் இங்க உட்காந்துட்டு இருந்தாரு. நான் சொன்னதை அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு மாஸ்டரை ஃபாலோ பண்ணாரு. இப்போ அங்க உட்காந்தாரு, இப்ப எங்க நிக்கிறாரு? அப்போ நீங்களும் நிக்கணும்ல. அப்ப என்ன பண்ணி ஆகணும்? அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஸோ என்னோட ஒரே ஒரு எய்ம் வந்து ஃபோக்கஸ் பண்ணா நீங்க உங்க கோல்ல சக்சஸ் ஆகலாம். அதுக்கு நீங்க மாஸ்டரை ஃபாலோ பண்ணணும். எப்பவுமே இதை மறந்துடாதீங்க. புரியுதுங்களா? தேங்க்யூ.